நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஒரு இதுவரைக்கும் ஐட்டம் சாங்ஸ் எந்த இது லோகேஷ் இதில் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக நான் கேட்குறேன். நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. கேட்டேன் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஓகே தான். பட் மிடில் அந்த டான்ஸ் போர்ஷனை அது அப்புறம் மிச்சதில் நல்லா தான் இருந்துச்சு. மஞ்சுமல் பாய்ஸில் அந்த ஷோபின் கூட நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு. பூஜா ஆக்டியோட அவங்க தான் நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க. என் தெரிஞ்சு ஷோபின்காக தான் அந்த பாட்டு ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது ஆர்பாலில் நடக்குது. அதனால மேபி நாகார்ஜுனா என்ட்ரி வந்து அங்கே எதனா நடக்கலாம்னு நினைக்கிறேன். கேட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இப்போ எல்லா படங்கள்லையுமே ஒரு ஐட்டம் சாங் ப்ரமோட் பண்ணுறதுங்கிறது இயல்பாயிருச்சு. அது மணிரத்னம் படத்துல இருந்தும் சரி, லோகேஷ் கனகராஜ் படத்துல இருந்தும் சரி, சின்ன படங்கள்ல இருந்துமே சரி அதை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு ஒரு அளவு ஒரு பெப்பா இருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கும் அந்த பாட்டு ஹிட் ஆகுறதுனால இப்போ காவாலா ஹிட் ஆகின மாதிரி இது ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் ஒரு ட்ரெண்ட் மாதிரி இதை செட் பண்ணிட்டாங்க. அதனால பாட்டு நல்லாவே இருக்குது. கூலியும் ஆக்சுவலாக நல்ல ஒரு ஹைப்பில் இருக்கிறதுனால நல்லாவே எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கரமாகவே இருக்குது எல்லா பக்கமுமே. கூலிக்கு படத்தில் பூஜா ஹெட்ஜே தான் சாங்கில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வில்லனா நம்ம சுபாஷை தூக்கி விட்டவரும் இருக்காரு. அதனால படமும் நல்லா தூக்கி விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவரு டான்ஸ் கொஞ்சம் மிரட்டின மாதிரி தான் ஆடி இருக்காரு. படத்துலையும் கொஞ்சம் மிரட்டி இருப்பாருன்னு நம்பலாம். நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஐட்டம் சாங்ஸ்லாம் சம்மந்தா வச்சு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை தமன்னா யாராச்சும் பண்ணியிருந்தா ஏற்கனவே ஜெயிலரில் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அந்த காம்போ வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் மற்றபடி நல்லா தான் இருக்கு. அனிருத்து போட்டது சுத்தமாக செட் ஆகல. ஏதாச்சும் இந்த ஐட்டம் சாங்லாம் சமந்தா வந்துடுறது நல்லா இருக்கும். இல்லை தமன்னாவே போட்டிருக்கலாம், அவங்க நல்ல கேமே வந்திருக்கும். இந்த பூச்சட்டக்கு தான் சில மற்றபடி பாட்டு சூப்பராக இருக்கு ப்ரோ. மௌனிகான்ற ஒரு சாங் வரும்போது பின்னால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் நல்லா இருக்கு. அது ஒன்றா நல்லா இருக்கு, மாசாக இருக்கும். தேட்டரில் பார்த்தா நல்லா இருக்கும் அந்த பாட்டு. நானும் கேட்டேன். ஆஸ் யூஷுவல் அனிருத் மாஸ் பண்ணிட்டாரு. எனக்கும் அந்த பூத டேஜ் மட்டும் தான் செட் ஆகாத மாதிரி இருக்குது. மற்றபடி அந்த ஹார்பர் சீன்லாம் பார்க்கும்போது தலைவர் மாஸ் பண்ண வரதான் தோணுது. மஞ்சுமல் பாய்ஸ் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி பார்த்த படம் மாதிரி இருக்குது. பார்த்த மாதிரி இருக்குது சீன் எல்லாமே. எங்கே பார்த்த மாதிரி இருக்குது? புஷ்பா 2 படம் வந்துச்சு இல்லை ரீசெண்டாக, அந்த படத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. என்ன விஷயம் பார்த்த மாதிரி இருக்குது? கண்டெய்னரு டான்ஸ் இல்லை, அதில் ஃபைட் சீன் வரும், இல்லை டான்ஸ் வருது, அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் பழைய இது மிக்சிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதையும் பாட்டில் வந்து அதான் சொல்கிறேன், பீஸ்ட் படத்தில் வந்து பேக்ரவுண்ட் தான் மாற்றுறாங்க. இதில் வந்து பேக்ரவுண்ட் மாற்றாமல் வேற மாதிரி காட்டுறாங்க. அவருக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேன் பார்த்தா ப்ரோ தெரியும் ஃபுல்லாக. ஏன்னா அவர் ரகடு, இதில் ஃபீலிங்லாம் நம்மளுக்கு தெரியல, அது பார்த்தா தெரியும். நல்லா இருக்கு. இது கண்டிப்பாக 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னா நிறைய பேர் வச்சு பண்ணியிருக்காங்க, லேபர்ஸ் வச்சு. அதனால கொஞ்சம் சூப்பராக இருக்கு. ஓல்டுலேருந்து எடுத்துகிற மாதிரி இருக்கு. ஆனால் நிறைய பேர் வச்சு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். சாங்குனா நிறைய பேர் வச்சு பண்ணியிருக்காங்க, அதனால நல்லா ஹிட் ஆகும். எப்போவுமே அவர் போடுற மாதிரி அந்த ஒரே ட்ரெண்டில் தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் ரெகுலராக கேட்டுற அந்த காவாலையா அந்த மாதிரி ஒரு சில சாங்கு ரீசெண்டாக அந்த ஒரு ஜாலி இதில் போடுற அதே ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் எனக்கு பர்சனலாக படுது. ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இன்னும் என்னென்னா ஹிட் ஆகிடுது, லைக் ட்ரெண்ட் ஆகிடுது. எப்படினாலுமே வந்துட்டு அவர் எந்த சாங் போட்டாலும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ட்ரெண்ட் ஆகிடுது. அவர் வந்து கரெக்டாக இதுதான் அப்படின்ற மாதிரி பல்ஸ் பிடிச்சிடுறாரு. ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிச்சிட்டு ரீல்ஸு இதிலலாம் இது ட்ரெண்ட் ஆயிரும். லைக் அந்த ஒரு ஃபுல் பாட்டு ட்ரெண்ட் ஆகலைனாலும் அதில் ஒரு சின்ன பிட்டு ஹிட் ஆச்சுனாலும் ரீல்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணி அது வந்து பிளாக் பஸ்டர் ஆகிடும். ஸோ ரிப்பீட்டடாக கேட்க அந்த சாங் ஆஸ் வெல் நமக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது, ஆனால் இன் பிட்வீன் வந்துட்டு லைக் அந்த மூட்குள்ளே வந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. அவங்க வாய்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ எப்படியும் கண்டிப்பாக இது ஹிட் ஆயிரும் அந்த சாங். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆர்பர் அந்த கேப்சர் பண்ணுறது, மேபி அந்த யார் அந்த ஆர்பரை பிடிப்பா, அதுலேருந்து ஒரு ஸ்மக்லிங் பண்ணுறது, இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். அதை வந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி தான் தலைவர் வருவான்னு நினைக்கிறேன். இதில் படம் பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு நான் வேணா சொல்கிறேன். ஓகே, மோஸ்ட்லி லோகேஷ் படங்கள்னா இது கண்டிப்பாக இருக்கும்னா அந்த என்ன விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மோஸ்ட்டாக நிறைய ஃபைட்டு தான் ப்ரோ இருக்கும். வைலன்ஸு பிளட்டு தான் நிறையா இருக்கும். அதே மாதிரி நைட் ஷாட்ஸ் நிறையா வரும்னு நினைக்கிறேன். கேமரா ஒர்க்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தலைவர் படம் நல்லா தான் வரும். ஓகே, பூஜா எப்படி பண்ணிருக்காங்க? அவன் நல்லா தான் டான்ஸ் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் இந்த அலுமதி அபிபோல வரும்போது நல்லா தான் டான்ஸ் ஆடிருக்காங்க. ஓகே அது இருக்கும் சார். லோகேஷ் படத்தில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் சாங் இது முன்னாடி படங்கள் வந்து கிடையாது. ஆமாம் ப்ரோ, இது புதுசாக இருக்குது. கைதிலெலாம் பாட்டே இல்லை, மாநகரத்தில் அவ்வளோவா பாட்டு எதுவும் இல்லை. இது ஒரு மாதிரி புதுசாக தான் இருக்குது. பட் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்புவோம். எதிர்பார்ப்பு இருக்குது, நிறையாவே இருக்குது. சாங்க்கு அப்புறம் எவ்வளோ எதிர்பார்ப்பு ஆயிருக்கு? இல்லை ப்ரோ, அவர் இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு 2 வருஷம் நான் கூலிக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அப்பயே ஹைப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ சாங் பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் இருக்கும். அனிருத் வேறு நல்லா தான் போட்டிருப்பார், நம்பலாம். பாட்டு கேட்க ஸ்டார்டிங் எப்படி இருந்தாலும் இப்போ போக வைப்பாக இருக்குது.
ஒன்றுக்கு 2 கேட்டு நல்லா சமாளிப்பாக இருக்குது. ஓகே, காவாலைக்கு அப்புறம் வந்து ஓகே ரஜினி சாங்கில் ரஜினி படத்தில் வந்து இந்த ஐட்டம் சாங் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இருக்கலாம், நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லாமலாம் இருக்காது. அனிருத் நம்ம சொல்லவே தேவையில்ல, பிரிச்சு மேஞ்சிடாப்பில் இது அது மாதிரி தான் பண்ணியிருப்பாப்புல. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த பாட்டு பார்த்ததுக்கப்புறம்? படம் அப்போ இருந்து எக்ஸ்பெக்டேஷன். லோகேஷ் கனகராஜ் வேறு நம்ம சொல்லவே தேவையில்லை, ரஜினி சார் வேறு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க படத்தில். அமெரிக்கா வேறு வில்லன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் படம். ஏதாவது ஒன்று ஓகே இந்த மாதிரி படமாக இருக்கும்னு எதுனா தோணுதா? லொக்கேஷனாக என்ன ட்ரக் அது மாதிரி தான் இருக்கு, விஜயோடைய தெரியல உங்களுக்கு. படம் ஆகஸ்ட் 14 நினைக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணும். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் வந்து ஒரு சுனில் வந்து வந்திருந்தாரு. அவரும் நல்லா இப்போ ஒரு வந்து மஞ்சுமல் பாய்ஸில் வந்து ஆக்ட் பண்ண அந்த மலையாள ஆக்டர் வந்திருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில இருந்து எடுக்கிறாங்களோ. ஆமாம், அது ஆக்சுவலாக அவங்க மார்க்கெட்டை பிடிக்கணுங்கிறது ட்ரெண்டாக இருந்தாலுமே எல்லா இடத்துல இருந்துமே பால் இறக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அமீர் கான் கூட கேமியோ வராங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு பேன் இண்டியா மூவியாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சாங் எப்படி பண்ணியிருக்காரு? சாங் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? சாங் ஒரு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நல்லா பெப்பாகவே இருக்குது சாங். எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சாங்க்கு அப்புறம் இந்த படத்துக்கு? ஆக்சுவலாக படம் ஃபஸ்ட்டு சிங்கிலே நல்லா தான் இருந்துச்சு. அந்த டிஆர் இதுலேருந்தே படத்தை நல்ல ஒரு ஹைப்பில் தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக சாங்கும் நல்லா ஹிட்டாக போயிட்டுருக்குது. ட்ரெய்லருக்கு நல்ல வெயிட்டிங். சரி, ஓகே, இப்போ பாட்டை பார்த்துட்டு ஆக்சுவலி வந்து என்ன மாதிரி கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது? எனக்கு தெரிஞ்சு ஒரு மாஃபியா ராபரி அந்த மாதிரி ஸ்டோரியும் இருக்கும். வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, பாட்டு வந்து செட் ஆகுது ஆக்சுவலி உங்களுக்கு? பூஜா அட்டாக் செட் ஆகுதா? இல்லை, பூஜா அட்டாக் செட் ஆகல, பாட்டு நல்லா இருக்குது. பூஜா அட்டாக் மட்டும் செட் ஆகல. ஓகே, உங்களுக்கு இந்த பாட்டு பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? எப்பவுமே கூலி படத்துல ஸ்டார்டிங் அந்த ப்ரோமோ விட்டோடனே ஹைப்பாக தான் இருக்குது. இப்போ இந்த பாட்டு பார்த்ததுன்னே இன்னும் கொஞ்சம் ஹைப்பாக தான் இருக்குது. ஓகே, லோகேஷ் படங்கள்ல மோஸ்ட்லி வந்து ஐட்டம் சாங் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐட்டம் சாங் வைக்கிறாங்க. தலைவர் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கேட்டிருப்பாரு, கண்டிப்பாக அவர் கேட்டு தான் பண்ணியிருப்பாங்க. நல்லா தான் இருக்கும் பாட்டு படம் எல்லாமே. விஐபி படத்துலேருந்து அந்த கேப்லாம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் வர மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க, ஒரு கம்பெனி விஷயமாக எடுத்துவாங்க ஐடியில் இந்த மாதிரி. செட்டாக வராங்களா ஐட்டம் சாங்? புரியல ப்ரோ. பூஜா ஆக்டே வந்து ஐட்டம் சாங் வந்து செட்டாக வராங்களா? அவங்களாம் ப்ரோ, அவங்க என்ன ஸ்ட்ரக்சர் அவங்களுக்குலாம் வேறு லெவல் ப்ரோ. அவங்க ஆல்ரெடி சூர்யா படத்துலையும் சமைட்டு கொடுத்தாங்க, அவங்க நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஓகே, பாட்டு பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஒரு தலைவர் கேட்டிருப்பாரு காவலுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு சாங் வைங்க. மேபி இருக்கலாம், ஆனால் எப்படி தெரியல ப்ரோ. ஆனால் நல்லா இருந்துச்சு, நைஸ் ப்ரோ. ஓகே, சாங்ல என்னென்ன விஷயம்லாம் நோட் பண்ணீங்க? என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது? நல்ல தலைவர் ஆடுறதா இருக்கட்டும், அவங்க பூஜா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் மலையாளி ரைட்? ஆமாம் ப்ரோ. அவனா கேரளா பார்டர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் வரும். ஓகே, அவர் ஒரு மலையாள ஆக்டர் ஆக்சுவலி. ஆமாம், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தான் 3 பேரே சொல்ல, பூஜாவுக்கு அதை மலையாள ஒரு தலைவர் எல்லாமே நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, லோகேஷ் படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்? லோகேஷ் சாரோட படத்தில் எனக்கு பிடிச்சதுன்னா இந்த இது லியோ இருக்கட்டும். அடுத்து இப்போ லாஸ்ட் ஒன்று கமல் சார் இது பண்ணியிருந்தார்ல, விக்ரம் மூவி எல்லாமே பிடிச்சிருக்கு. அதான் இந்த சாங்ஸுக்கும் படத்துக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வந்து. வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. ஓகே, இந்த ஒரே ஒரு இது மட்டும் லோகேஷ் படங்களில் இருக்கும், இந்த படத்தில் எதிர்பார்க்கலாம்னா என்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்க? எப்படி கெஸ் பண்ணி சொல்கிறதுன்னு தெரில, இருந்தாலும் எதிர்பார்க்குறோம், ரொம்ப இதாக எதிர்பார்க்குறோம். நல்லதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆமாம், அது என்ன வந்துட்டு எப்பவுமே நம்ம ஒரு கேங்ஸ்டர் படமோ இல்லை வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேங்ஸ்டருக்கானவே வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆனால் அது லோகேஷ் சார் படத்தில் இருக்காது. ஐட்டம் சாங்ஸ்லாம் அந்த மாதிரி இல்லாமல் லைக் கேங்ஸ்டர்னா இதெல்லாம் பண்ணுவார், அதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் லைக் என்ன புதுசாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எந்த படத்துலையும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதில் அந்த மாதிரி வருதுன்னா நியூவாக இந்த வில்லனுடைய ஒரு இதுவை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு லைக் காவாலையாகவே ரஜினி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ரஜினிக்காக கூட இருக்கலாம். ஸோ அது ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரிலாம், ஆனால் அது கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல. பாட்டுக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது கூலிக்கு? இந்த பாட்டுக்குன்னு இல்லை, ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஒரு விட்டேஜ் ஃபீலில் தான் இருக்குன்ற மாதிரி நம்ம அந்த ட்ரைலர்லேருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. யூனிவர்ஸில் வராது, தனியாக இருக்க மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் அது கூட கம்பேர் பண்ணாமல் இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக லியோ மாதிரி ரொம்ப குட் ஃபிலிம். பட் நம்ம விக்ரமால் ஓவர் ஹைப் ஆகி அது கூட நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இந்த படத்தை பண்ணாமல் லைக் இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்னா இதுக்கான ஹைப் எப்படி இருக்குமோ நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு நான் என்னோட இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கம்பேர் பண்ணாமல் படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். மேக்கிங் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ புது அட்டம்ப்டாக இருக்குது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அனிருத்தோட சாங் வந்து மோஸ்ட்லி வந்து ஐட்டம் சாங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாரு, காவாலியா ஸோ இந்த மாதிரியான சாங்லாம். ஸோ இந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எப்படி சொல்கிறதுனா, எப்படி அனிருத்னாலே வேறு லெவலு. அவர் எப்படி சொல்கிறது, சாங் போட்டாலே வேறு மாதிரி தான் இருக்கும். அது கண்டிப்பாக இது கண்டிப்பாக ஹிட் ஆகும். கண்டிப்பாக. சாங் அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது படத்துக்கு?
படம் பார்த்துட்டு அப்புறம் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் படத்தில் வந்து ஐட்டம் சாங்லாம் கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குது ஆக்சுவலி பாட்டு? பாட்டு நல்லா இருக்கு, ஃபுல்லாக இன்னொரு வியூ ஆகலை, ஆச்சுன்னா பார்க்கலாம். ஓகே, என்ன மாதிரி வந்து இதை பார்த்துட்டு இந்த மாதிரி படமாக இருக்குமான்னு எதனா கெஸ் பண்ண முடியுதா பாட்டை பார்த்துட்டு? ஃபைட் சீன்ஸ் தான் அதிகமாக வர மாதிரி இருக்கு படத்தோட அந்த பாட்டை பார்க்கும்போது. ஓகே, இந்த பாட்டு பார்த்ததுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது இந்த படத்துக்கு? எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம்.